சினிமாவில், சமூகத்தில், எல்லா இடத்திலுமே கருப்பு நிறம் கொண்டவர்களுக்கு அவமானம்தான் கிடைக்கிறது அதிகமாக. கேலியும் கிண்டல் தான் அதிகமாக கிடைக்கின்றது. இன்றைக்கு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு என்று பாட்டு பாடினாலும், ஆனால் அன்றைக்கு 60களிலும் 70களிலும் 80களிலும் கருப்பு நிறம் கொண்ட பெண்களும் ஆண்களும் பட்ட அவஸ்தைகளை, கேலிகளை சொல்லி மாளாது. அப்படி ஒரு கருப்பு நிறம் கொண்ட, எல்லோராலும் வெறுக்கப்படுகின்ற ஒரு பெண்ணின் கதைதான் நானும் ஒரு பெண். 1963ஆம் ஆண்டில் வெளிவந்தது. ஏவிஎம்மின் பெயர் சொல்லும் படம் அது. ஏசி திருலேகச்சந்தரின் பெயர் சொல்லும் இயக்கம் அது. படத்தில் பல சிறப்புகள் உண்டு. அதில் ஒன்று, ஏவிஎம் ராஜன் என்கின்ற ராஜன் இந்த படத்தின் மூலமாக தான் ஏபிஎம் ராஜன் ஆனார். அது மட்டுமல்ல, இந்த படத்தின் மூலமாக தான் புஷ்பலதா என்கின்ற அவருக்கு ஒரு புது காதலியும் கிடைத்தார். நாகேஷ் என்கின்ற அந்த நகைச்சுவை மன்னரை குணச்சித்திர வேடத்தில் இந்த படத்தில் தான் நடிக்க வைத்திருந்தார்கள். அவர் பயந்து பயந்து நடித்தார். இது எடுபடுமா, மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, தன்னுடைய குணச்சித்திர நடிப்புக்கு மக்கள் சிரித்து விடுவார்களோ என்று பயந்து பயந்து நாகேஷ் நடித்தார். ஆனாலும் அவருக்கு மிகப்பெரிய கைத்தட்டலையும் பாராட்டையும் கொடுத்தது நானும் ஒரு பெண். நானும் ஒரு பெண் படத்தில் முன் தோன்றியவர்கள் நடிகர் எஸ் ராஜேந்திரன், எஸ்வி ரங்காராவ், நாகேஷ், எம்ஆர் ராதா, எஸ்வி சுப்பையா, அசோகன், விஜயகுமாரி, புஷ்பலதா மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் வசனம் ஆரூர்தாஸ், பாடல்கள் கவியரசு கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், தயாரிப்பு ஏபிஎம் புரொடக்ஷன்ஸ், கதை திரைக்கதை இயக்கம் ஏசி திருலோகச்சந்தர். கல்யாணி கருப்பு நிறம் படிக்காதவள், கருப்பு நிறம் கொண்டவள், படிக்காதவள், உறவினர்களால் வெறுக்கப்பட்டு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறாள். பெண் என்றாலே அழகு, அவள் கம்பீரமாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், சிவந்த நிறத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படித்தான் பார்க்க ரசிக்க விரும்புவார்கள். பெண் என்றாலே அழகு, அவள் கருப்போ சிவப்போ பாகுபாடு கிடையாது என்று புரட்சிகரமாக பேசும் ஒரு இளம் ஓவியரிடம் கூட்டத்தில் இருந்த ஒருவன், கருப்பான பெண்ணை நீங்கள் மனம் முடிப்பீர்களா என்று கேட்கின்றார்கள். அதற்கு பதிலை செயல் வடிவத்தில் நிறைவேற்றுகின்றார் அந்த ஜமீன்தாரின் மகன். உற்றார் உறவினர் மற்றவர்களால் வெறுக்கப்பட்ட அந்த கருப்பு நிற கல்யாணியை விரும்பி மனம் முடித்து தன் வீட்டுக்கு அழைத்து வருகின்றான். அவள் சிறந்த ஓவியரின் மனைவியான பின்பும் கருப்பாக இருப்பதால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் அவளை வெறுக்கிறார்கள். மாமனாரும் கூட அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. படிப்பறிவு இல்லாதவள் என்பதால் விரும்பி மணந்த கணவனுமே வெறுக்கின்றான். புகுந்த வீட்டில் கல்யாணியின் நிலைமை இப்படி தொடர்கிறது. துன்பங்களை சகித்து கொள்ளும் கல்யாணி எப்படியாவது படிப்பறிவு பெற்று தன் அன்பு கணவனின் அன்பை பெற முடிவு செய்கிறாள். ரகசியமாக கணவனின் தம்பியிடம் பாடம் கல்வி கற்றுக்கொள்கிறாள். இதை தவறாக புரிந்து கொண்டு அவளை கலங்கப்பட்டவள் என்கின்றார்கள். இந்த காரணத்தையே பெரிதாக்கி கல்யாணியை வீட்டை விட்டே விரட்டி விடுகிறார்கள். நோயாளி மாமனார், அதுவும் அவர் நடமாட முடியாத நிலையில் அவர் என்ன செய்வது என்று, அதை சொன்னது உண்மைதான் இருக்குமோ, தன்னுடைய இளைய மகன் அண்ணியிடம் இப்படி தவறாக நடந்து கொண்டானா, அல்லது அண்ணியே அப்படி அந்த பெண்ணை அப்படி தவறாக நடந்து கொண்டாளா என்பது தெரியாமல் திக்கி திணறி அவரும் சந்தேகத்திற்குள் உள்ளாகிறார் மாமனார். ஆனால் அந்த வீட்டில் உள்ள ஒரே ஒரு விசுவாசமான வேலைக்காரன் மட்டும் அதை நம்பவில்லை. அதே போல இந்த விஷயத்தை அவளுடைய கணவனுடைய காதுக்கு செல்கிறது. கணவனோ கொதித்து எழுகின்றான். என் மனைவியை பற்றி, என் தம்பியை பற்றி எனக்கு தெரியும், யாரும் இப்படி பேசக்கூடாது என்று அதட்டுகிறான். தன்னுடைய தந்தையிடமே முறைத்து கொண்டு பேசுகிறான். நீங்கள் அப்படி சொன்னீர்கள் என்றால் நானும் என் தம்பி, என் மனைவி எல்லோரும் இந்த வீட்டை விட்டே சென்று விடுகிறோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கணவன் அவள் பக்கம் இருப்பதால் அவள் நிமிர்ந்து நிற்கின்றாள். தனது விருப்பமான கடவுளான கண்ணனிடம் முறையிடுகிறாள். தன்னுடைய குறையை, தன்னுடைய கருப்பு நிறத்தை எல்லாம் சொல்லி, கண்ணா, கருமை நிற கண்ணா, உன்னை காணாத கண்ணில்லையே என்று பாடி உருக வைக்கின்றாள் கல்யாணி. அவளின் மனித நேயத்தை புரிந்து கொண்ட கணவன் அவள் கருவுற்ற நிலையில் இருப்பதால் தனது குடும்பம் வாரிசு பிறக்கப் போவதை எண்ணி மாமனாரும் மகிழ்ச்சியை கொள்கின்றார். கல்யாணியையும்
ஏற்றுக்கொண்டு தன் மருமகளாக ஏற்றுக்கொண்டு மறைந்த தன் மனைவியின் நகைகளை எடுத்து மருமகளிடம் கொடுத்து அணிந்து கொள்ள சொல்கின்றார். அதே நேரத்தில் சொத்தை எல்லாம் அபகரிக்கும் எண்ணத்தில் போலி பத்திரம் தயாரித்து கையொப்பம் போடச் சொல்லி மாமனாரை கட்டாயப்படுத்துகின்றான் மாமனாரின் மைத்துனன். அந்த பத்திரத்தை மாமனார் கல்யாணியிடம் கொடுத்து இதை பார் என்கின்றார். கல்யாணி வரிக்கு வரியாக அந்த பத்திரத்தை படிக்கின்றாள். கல்யாணி அந்த பத்திரத்தை வரிக்கு வரியாக படிக்கின்றாள். படிப்பறிவில்லாதவள் என்று வெறுக்கப்பட்ட கல்யாணியால் உண்மை வெளியே வருகிறது. அந்த குடும்பமே அவளால் நேசிக்கப்படுகிறது. குடும்பத்தின் சொத்து காப்பாற்றப்படுகிறது. கல்யாணியாக கருப்பு பெண் பாத்திரத்தில் விஜயகுமாரி நடித்தார் என்பதை விட அந்த கதாபாத்திரமாகவே மாறியிருந்தார். அந்த கதாபாத்திரம் அவருக்காகவே உருவாக்கப்பட்டதோ என்று நினைப்பது போல் அப்படி ஒரு கதாபாத்திரத்துக்குள் நுழைந்து அப்படியே அந்த கல்யாணியாகவே வாழ்ந்து காட்டினார். அவருடைய நடிப்பு நிகழ்ச்சியையும் கிளைமாக்ஸில் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. அத்தளவுக்கு தத்ரூபமாக நடித்திருந்தார் விஜயகுமாரி. கல்யாணியின் காதல் கணவனாக எஸ் ராஜேந்திரன் வித்தியாசமாக நடித்திருந்தார். குணச்சித்திர நடிப்பிற்கென்றே பிறந்த ரங்காராவ் ஒரு நோயாளி மாமனாராகவும் மறைந்த மனைவியை நினைத்து வாடும் அன்பு கணவராகவும் கலங்க வைத்து விடுவார். வித்தியாசமான வேலைக்காரனாக சுப்பையா மிளிர்கின்றார். ராஜன் என்று அறிமுகமான நடிகருக்கு இந்த படத்தின் மூலம் ஏவிஎம் ராஜன் என்ற அடையாளத்தை ஏவிஎம் இனிஷியல் ஏற்படுத்தி கொடுத்தது இந்த திரைப்படம். கண்ணதாசனின் கண்ணா கருமநிற கண்ணா உன்னை காணாத கண்ணில்லையே பாடல் உருக வைத்தது, எல்லோரையும் கலங்க வைத்தது. ஏவிஎம் ராஜன் புஷ்பலதா பாடிய ஏமாறச் சொன்னதும் நானோ ஏமாந்து போனதும் யாரோ லெஃப்ட் ரைட் என்ற அந்த பாடல் பசுமையான ஒரு நினைவுகளை தரக்கூடியது. ஆக கருப்பு நிறத்தால் எப்படியெல்லாம் சிலர் வெறுக்கப்படுகிறார்கள், அந்த கருப்பு நிறம் கொண்டவர்கள் எத்தகைய பண்புள்ளவர்கள் என்பதை புரிய வைக்கும் படமாக நானும் ஒரு பெண் 1963 வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்றது. ஹிந்தியிலும் வெற்றி பெற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.